மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிப்பது, என் கட்டளையை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் கட்டளையை ஏற்று என்னை கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என்று இயேசு இன்றைய நாளிலே சொல்கிறார். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அன்பும் கீழ்ப்படிதலும் இணைந்தே செல்வதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பெற்றோரை அதிகமாக விரும்புகிற, அன்பு செய்கிற, நேசிக்கிற பிள்ளைகளும், அல்லது ஒருவரை நாம் அதிகமாக அன்பு செய்கிறோம், நேசிக்கிறோம் எனில் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயும் இருக்கிறோம். ஆக ஒருவரை நாம் நேசிக்கவில்லை, தன்னுடைய பெற்றோருக்கு மதியாத, கீழ்ப்படியாத பிள்ளைகள் இன்றைக்கு தன்னுடைய பெற்றோர்களை அன்பு செய்யாத பிள்ளைகளாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சொல்வது, அன்பு செய்யுங்கள், அன்பே கடவுள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக இன்றைக்கு நாம் பல நிலைகளில் நம்முடைய உறவினர்களையோ அல்லது நமக்கு பிடித்தவர்களையோ விருப்பமானவர்களையோ நாம் அறிமுகம் செய்கிற பொழுது எப்படி நாம் அவர்களை அறிமுகம் செய்கிறோம்? இவர் இவ்வளவு படிப்பை படித்திருக்கிறார், இவ்வளவு சொத்தை மதிப்பாக அவர் வைத்திருக்கிறார், இத்தகையதற்கெல்லாம் அவர் அதிபதியாக இருக்கிறார் என அவருடைய பட்டங்களை, பதவிகளை அல்லது அவர் புகழை நாம் அடிக்கிக் கொண்டே சொல்கிறோமே ஒழிய, எந்த ஒரு மனிதரையும் நாம் இவர் அன்புள்ளவர், இவர் ஏழைகளுக்கு இறங்குபவர், நீதி நியாயத்தோடு நடப்பவர், உண்மை உள்ளவர், யாரையும் புண்படுத்தாதவர் என நற்பண்புகளை கொண்டு நாம் யாரையும் நாம் அறிமுகம் செய்து கொள்வது கிடையாது. ஆனால் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தன்னை அன்புள்ளவராக அவர் அறிமுகம் செய்கிறார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்று அவர் யாரெல்லாம் திக்கற்றவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய கடவுள் என்பதை யோவான் நற்செய்தி 14:18 சொல்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன். கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் என்று நாம் எல்லாம் வாசிக்கிறோம். கடவுள் தன்னை அறிமுகம் செய்து கொள்கிற பொழுது தன்னை அன்பானவராக, திக்கற்றவர்களுடைய கடவுளாக, இரக்கம் மிகுந்த ஒரு கடவுளாக, இரக்கம் மிகுந்த மனமுடையவராக இயேசு அல்லது கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆக இன்றைக்கு நாம் இந்த இரக்கமான மனநிலையோடு வாழ அழைக்கப்படுகிற பொழுது இன்றைக்கு நாம் இறுக்கமான மனநிலை கொண்ட மனிதர்களாக, மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இயேசு இன்றைய நாளிலே என் கட்டளையை ஏற்று என் மீது அன்பு கொள்ளுங்கள் என சொல்கிறார். திருவழிபாட்டு பாடல் மிக அருமையானது ஒரு பாடலாக இருக்கிறது. அன்பு 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 உலகை வெல்லும் அதிசயம், அன்பு 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 இறைவன் செய்த அறிமுகம், பெறுவதில் அல்ல அன்பு தருவதில் தானே அன்பு, பெறுவதில் அல்ல அன்பு தருவதில் தானே அன்பு, முடிவில்லாமல் தருவதே இறைவன் செய்த அன்பு, இயேசு வாழ்ந்த அன்பு. ஆக அன்பை பற்றி மிக தெளிவாக இந்த பாடல் நமக்கு வழங்குகிறது. ஆக அன்பை அடிப்படை தகுதியாக கொண்டு வாழ்கிற சமூகம் ஒரு தெய்வீக சமூகம் என்கிறார்கள். அங்கு யாருக்கும் எதுவும் குறைவுபடாமல் இருக்கும். ஆக இன்றைக்கு இந்த அன்பு உண்மையானதா, போலியானதா, பாசாங்குடையதா, நேர்மையற்றதா என்கிற கேள்விகளிலே, சிந்தனைகளிலே நாம் அன்பை சிதைத்து விடுபவர்களாக இருக்கிறோம். ஆக என்னாலும் மாறாமல் இருப்பது கடவுளுடைய அன்பாக இருக்கிறது. அவரை நாமும் மாறாத அதே அன்பினால் அன்பு செய்யவும் கடவுள் நம்மை நாளிலே விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். இறைவன் என்னாலும் நம்மை திக்கற்றவர்களாக விட்டு விடுவதில்லை என்பதை நாம் உணர்ந்து வாழுகிற சூழலில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதோடு நம்மை படைத்த கடவுளை நாமும் முழு மனதோடு, நிறை மனதோடு நிறைவாக அன்பு செய்கிற ஆற்றலை, அருளை இந்த நாளிலே பெற நாம் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.